அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு நீண்டகால ஒப்பந்தங்களின் கீழ் எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான முன்மொழிவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெட்ரோல் 92 UNL மர்வான் வகை கச்சா எண்ணெய் மற்றும் டீசல் ஆகியவற்றை நீண்டகால ஒப்பந்தங்களின் கீழ் கொள்முதல் செய்வதற்கான முன்மொழிவிற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளை மெகசின் சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் விநியோகிப்பதாக கூறப்படுகின்ற சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் கல்கிசைக்கு பொறுப்பான குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து சுமார் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 100 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 20 கிராம் கெரோயின் என்பனவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. யுத்த காலத்தில் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து தற்போது ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உதவியுடன் மீண்டும் தாயகம் திரும்ப எதிர்பார்க்கின்ற இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைவாக இந்த அமைச்சரவைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கணிதம் மற்றும் விஞ்ஞானம் உள்ளிட்ட முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் நியமனங்களை விரைவுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் பிரதமர் மற்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய அமைச்சர் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் புதிதாக 15 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 11 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்டத்தின் 49ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்ற போதே குறித்த மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி செல்கின்ற பாதையில் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று காலை 3 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. அதிவேக நெடுஞ்சாலையின் பொக் மாத்துவம் மற்றும் இமத்துவ பகுதிகளுக்கு இடையே 115வது கிலோமீட்டர் தூணருகில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வாகனங்களில் ஒன்று கவிழ்ந்ததுடன் 2 காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 3ஆம் தேதி பாலத்திலிருந்து பாய்ந்ததாக கூறப்படுகின்ற பெண்ணொருவரின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மதியம் கம்பளை பாலத்திலிருந்து பெண்ணொருவர் திடீரென பாய்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கம்பளை போத்தலாப்பிட்டிய கழுப்பாளத்திற்கு அருகிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கம்பளை போலீசார் மற்றும் குற்றத்தடய பிரிவு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் மீன்பிடிக்க அமைச்சர் ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. மீன்பிடி அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தின் மணலை அகற்றும் நடவடிக்கையை கொரிய நிறுவனம் ஒன்றிடம் ஒப்படைத்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தியே பிரதிவாதியான ராஜித சேனாரத்னவிற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 6 நாட்களில் 42,810 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அண்மைக்கால தரவுகளின்படி இந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டின் ஆரம்பம் முதல் இந்த மாதத்தின் முதல் 6 நாட்கள் வரையில் மொத்தமாக 13,86,228 சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளது. சிறைச்சாலைகளில் சமீபத்தில் நடந்த மோதல்களுக்கு பல காரணங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகள் தொடரும் அதேவேளையில் அதற்கான தீர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்றைய அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் இச்சம்பவங்கள் குறித்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஏற்கனவே விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் குறித்து கைதிகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட 1,500க்கும் மேற்பட்ட நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
கொழும்பிலிருந்து சென்ற தனியார் அதிசொகுசு பயணிகள் பேருந்தொற்றும் மோட்டார் சைக்கிள்களும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்து நேற்று அதிகாலை 1:30 மணிக்கு தம்பிளை மகேங்கனை பிரதான வீதியின் பகமூன தமனிகாய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் 63 வயதுடைய தாயாரும் அவருடைய 43 வயதுடைய மகனுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். மேலும் உயிரிழந்த நபரின் 1.5 வயதுடைய குழந்தையும் பலத்த காயமடைந்து புலனறுவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கள்ளந்தீவு பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவொன்றிற்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இவர்கள் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். நீர்கொழும்பு குடாப்பாடுவ கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட சுமார் 535 கிலோகிராம் வெடிக்கிளை தொகுதி கைப்பற்றப்பட்டுள்ளது. கடற்படையினரால் சந்தேகத்திற்கிடமான 14 பைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போதே அவற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிக்கிளைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் கண்ணியத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்போது அரசு சேவைக்கு 72,000 புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுகின்ற தரப்பினருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பான நடவடிக்கை தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுகின்ற தரப்பினருக்கு மரண தண்டனை வழங்குவது தொடர்பில் முன்மொழிவு குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இது தொடர்பாக சில தரப்பினரினால் முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன. எதிர்காலத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படும். இந்த பிரச்சினையின் தீவிரத்தன்மை குறித்து விவாதிக்கும் போது சில தரப்பினரிடமிருந்து முன்மொழிவு யோசனை வந்துள்ளது. பாதாள உலக குழுவின் தலைவர்களில் ஒருவரான கடியமுல சஞ்சீவ படுகொலையின் பிரதான சந்தேக நபராக இசாரா சவதியை கைது செய்யப்பட்ட விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பெண் உண்மையில் தேடும் செவ்வந்தியா என்பது தொடர்பில் சந்தேகம் நீடித்து வருகின்ற நிலையில் முகத்தை அடையாளம் காணும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரச ரசாயன பகுப்பாய்வாளர் மூலம் செவ்வந்தியை அடையாளம் காண பரிசோதனைக்குட்படுத்துமாறு கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் டியான் பரசவிதான முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபரை எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் லியான் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.